வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எஸ்ஆர்பி, டிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அந்த ஒரு மிக முக்கியமான அப்டேட்டாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கான அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்ம சேனல் சார்பாக கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் சார்ந்த அனைத்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். அதனால் டெலிகிராம் சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்ம சேனலோடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஆர்பி, டிஆர்பியுடைய ரிசல்ட் எதற்காக வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்சிஎஸ் கேட்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அது எந்த வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் 170/71/2025. சரி, இந்த வழக்கு நிலுவையில் இருக்க காரணத்தினால தான் ரிசல்ட் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஆர்சிஎஸ் சார்பில் நம்மளுக்கு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இதுவரைக்குமே இந்த கேஸில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்பது கொடுக்கப்படலை. லாஸ்ட் ஹியரிங் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் 11/11/2025 லாஸ்ட் ஹியரிங். அதோட கேஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு, பட் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நாளை இதற்கான ஜட்ஜ்மெண்ட் என்பது கொடுக்கப்படும். ஜட்ஜ்மெண்ட் மாலை 2:15 மணி அளவில் கொடுக்கப்படும். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு நாளை கண்டிப்பாக எஸ்ஆர்பி எக்ஸாமுடைய ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதிலிருந்து ஒரு 2 நாள் கழித்து நம்மளுக்கு டிஆர்பியுடைய ரிசல்ட் என்பதும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்படும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.